வேதத்திலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1 துவங்கி 7ஆம் வசனம் வரையிலும் இந்த வசனங்களை இப்போது நான் ஆங்கிலத்திலும் பின்பு தமிழிலும் நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். I invite all of you to come to the scripture. I want to introduce the theme for the day, and our passage comes from Luke's Gospel chapter 2 verses 1 to 7. It will be read in English and then followed by in Tamil. Let us hear attentively. And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. This census first took place while Quirinius was governing Syria. So all went to be registered, everyone to his own city. And Joseph also went up from Galilee out of the city of Nazareth into Judea to the city of David, which is called Bethlehem, because he was of the house and lineage of David, to be registered with Mary, his betrothed wife, who was with child. So it was while they were there, the days were completed for her to be delivered. And she brought forth a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger, because there was no room for them in the inn. Now there was in the same country shepherds living out in the field, keeping watch over the flock by night. And verse up to 8. All right, we will hear up to verse 7. 7ஆம் வசனம் வரையிலும் நாம் கேட்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துரையினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரினேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். தேவன் தானே இந்த திவ்ய வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அடிப்படையான வசனம், out of the 7 verses that has come for us in the reading today, verse 7 will become the key verse for the day. And let me read it again. 7ஆம் வசனம். And she brought forth a firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger, because there was no room for them in the inn. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அங்கே வேத வசனம் 7ஆம் வசனத்தில் இருந்து நமக்கு இன்றைய தலைப்பு பிறக்கிறது. From verse 7 we will develop a theme for the day, and my theme for the day is this: prepare him room. என்னுடைய தலைப்பு ஆனது இப்படியானது, அவருக்கு அறையை ஆயத்தம் செய்யுங்கள் என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் பெரியவர். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்திலே பல ஆயத்தம் செய்கிறோம். இந்த ஆயத்தங்களின் மத்தியிலே நாம் அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதில் இருந்து உண்டாகிற இந்த ஒரு தலைப்பு. And out of this one thought where it says there was no room for them in the inn, and comes this theme by saying prepare him room. My people of God, 2000 years back when Jesus was born, he had no room. And spiritually talking, the room that he wants to come is our heart. எந்த அவர் அறைக்குள்ளார வர விரும்புகிறார் அப்படின்னு கேட்டாக்கா, மனிதனுடைய இறுதியமான நம்முடைய இறுதிய வாசல், இறுதியத்திற்குள்ள அவர் வர விரும்புகிறார் என்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மாலை
கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே 3 காரியத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் என்று நான் விரும்பி உங்களோடு கூட பேச இருக்கிறேன். கர்த்தர் பெரியவர். உங்கள் கையில் பேன், ஸ்கேல், நோட் புக், பைபிள் இருக்கும் என்று அறிகிறேன். வாருங்கள், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இப்படியாய் நான் ஆரம்பிக்கும்படி விரும்புகின்றேன். டிசம்பர் மாதம் ஆயிற்று. ஒரு சாயங்கால வேளையிலே ஒரு அருமையான குடும்பம், அருள் அவர்களின் குடும்பம். மனைவியானவள் அவள் உணவு அறையிலே அவள் கிறிஸ்மஸ்க்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறவளாய் பலகாரங்களை ஏராளமாய் செய்து கொண்டு அவள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அதிகமான வேலை. அவள் அந்த அறைக்குள்ளார பல மணி நேரம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். புருஷனானவன் அருள், அவரோ வீட்டின் வாசல் முன்புறத்திலே விளக்குகளை அங்கே அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோ கிறிஸ்மஸ் மரத்தை ஒன்று கொண்டு வந்து அதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மரத்துக்கு கீழே பரிசுகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி அழகு பார்த்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் தொனிக்கிறது சத்தம், கிறிஸ்மஸ் பாடல்கள். ஒரே மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் வந்துருச்சு, அவர்கள் கிறிஸ்மஸ் வந்துவிட்டது என்று ஒரு மாபெரும் சந்தோஷத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வீட்டை விட்டு வெளியே போனால் அங்கே வெளியிலே தொனிக்கிறது ஒரே சத்தம். என்ன சத்தம் என்றால் கிறிஸ்மஸின் மகிழ்ச்சியின் சத்தம். எங்கும் பார்த்தால் அவர்கள் வசித்த அந்த கிராமத்திலே விளக்கேற்றப்பட்டு இருக்கிறது. ஒரே சந்தோஷம். எல்லார் முகத்திலையும் ஒரே பிரகாசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இந்த அருளுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரியவராய் இருக்கத்தக்க இவர்கள் எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட என்னமோ ஒரு குறை இருப்பது போல அந்த குடும்பத்திலே தகப்பனான அருளுக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டோம், எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டோம், ஆனாலும் ஒரு குறை இருக்கிறது என்றதான ஒரு எண்ணம் அவரை வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. அவர் தன் பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொள்கிற எல்லா ஆயத்தமும் செஞ்சிட்டோம், ஆனால் என்னமோ ஒரு குறை இருக்க, நம்ம என்னமோ ஒன்று செய்யாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் பேசி கொண்டு அவர்கள் தமாஷாய் சிரித்து கொண்டு ஆயத்தப்பட்டு கொண்டே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை வந்தது. அவர்கள் உணவு நேரம் வரப்போகிறது. திடீரென்று வீட்டின் வாசலிலே கதவை தட்டும் ஒரு சத்தம் வருகிறது. அது என்னமாய் இருக்கும் என்று எட்டி பார்க்க அருளின் மனைவி விரும்புகிறாள். கண்டிப்பாக யாரோ ஒருவர் நம் இடத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடும். இப்படிப்பட்ட நேரத்திலேயா நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு விருந்தாளி வர வேண்டும் என்று சொல்லி அருளின் மனைவி அவள் யோசித்து திகைத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் கதவையும் திறக்காமல் கதவு பக்கமாய் போகாமல் அங்கே திகைத்து எல்லோரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். சுற்றி பார்க்கிறாள். அவள் வீடு அழகான வீடு, ஆனால் வீடு முழுதும் அநேக பொருட்கள். அவள் உடனே சிந்திக்கிறாள், கதவை திறந்தால் அவன் உள் வருவான், வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்பானே என்றால் எங்கள் வீடு நிரம்பி பொருட்களாக இருக்கிறது, எங்கள் வீட்டில் இடமில்லாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு நிற்கிறாள். திடீரென்று அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு அவளுடைய தாய் உயிரோடு இருந்தபோது அவள் அடிக்கடி தாய் கிறிஸ்மஸ் வந்துவிட்டால் இப்படியாக அவர்கள் சொல்லுவார்களாம், தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்களாம், கிறிஸ்மஸ் என்றால் வரவேற்பு கொடுக்கிற ஒரு நேரம். இயேசு இந்த பூமிக்கு அவர் இரட்சகராய் வந்து நம்ம எல்லாரையும் வரவேற்றது போல நாமும் எல்லோரையும் வரவேற்க வேண்டும். அப்படி தான் அவங்க தாய் உயிரோடு இருக்கும்போது எப்போதுமே கிறிஸ்மஸ் என்றால் வரவேற்பு நேரம் என்று தாய் உரைக்கிற அந்த சத்தம் திடீரென்று இவளுடைய சிந்தையிலே தொனிக்கிறது. உடனே அவள் என்ன செய்தானா, எங்கள் அம்மா இப்படி தானே எப்போதும் சொல்லுவாங்க, அதனால அவள் அந்த வாசல் பக்கமாய்
நடந்து போய் கதவை திறந்தால் அம்மா சொன்ன வார்த்தையை நினைப்பில் வைத்து கொண்டு அந்த கதவை திறந்து அங்கே நின்று கொண்டு குளூரிலை நடுங்கி கொண்டிருந்தவரை அழைத்து உள் வர சொல்லி அவருக்கு ஒரு அழகான இடத்துல உட்கார வைத்து உணவை பரிமாறி, வாருங்கள் எல்லாம் ஒன்றாக உணவு உட்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒன்றாக அன்றைக்கு இரவு வேளையிலே பிரியமானவர்களே உணவு உட்கொண்டு அங்கே மகிழ்ந்தார்களாம். அப்போ தான் அந்த அருளின் மனைவிக்கு மற்றும் குடும்ப மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன யோசனை வந்துச்சான். எல்லா ஆயத்தமும் நாம் செய்தோம், நம்முடைய ஆயத்தங்களை செய்தோம், ஆனால் வரவேற்பு என்ற ஒரு ஆயத்தத்தை நாம் செய்யவில்லை. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. வரவேற்பு என்று ஒரு ஆயத்தம் அழகுபடுத்தினோம், உணவுகள் பல உணவுகளை நாம் தயார் செய்தோம், ஆனாலும் வரவேற்பை குறித்து நாம் எண்ணவில்லையே. அப்போ தான் அந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்களாம். நல்ல வேளை இன்னைக்கு ராத்திரி ஒருவர் நாம் வாசலை தட்டினார். அல்லேலூயா. அவர்களை வரவேற்ற பிற்பாடு அப்பா சொல்கிறாராம், இப்போ தான் எனக்கு கூட சந்தோஷமாக இருக்கேன். ஏற்கனவே அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தார், என்னமோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அன்றைக்கு இரவு யாரும் அறியாத ஒருவன் தன் வீட்டுக்கு வந்து அவர்கள் பராமரித்தபடியினாலே அன்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், நம்ம கிறிஸ்மஸ் நிறைவானது என்ற ஒரு சின்ன எண்ணம் உண்டானதான். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர். இன்றைக்கு இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே இடத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அவருக்கு அறையை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இரவு நம் மத்தியிலே அவர் பெரியவர். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சரியா? நம்ம எல்லாரும் இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அடுத்த வாரம் நமக்கு புதன்கிழமை இந்த அற்புத இரவு கூட்டம் 2 வாரத்திற்கு நடைபெறாது. காரணம் என்ன? நமக்கு காலை கிறிஸ்மஸ் ஆராதனை நடந்துவிடும். அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு புத்தாண்டு தின காலை ஆராதனை நடந்துடும். ஸோ Christmas falls on a Wednesday. So we will not be having the 6 o'clock service in our midst for the next week because of Christmas and New Year. Please take note. Praise the Lord. We have one more week. இன்னும் ஒரு வாரம் நமக்கு இருக்கிறது நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் கூட மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, ஷாப்பிங்லாம் செஞ்சிட்டோம், பலகாரங்களை வேக வேகமாய் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது இன்னும் நிறையா ஷாப்பிங் செய்கிறதுக்கு இன்னும் நிறைய திட்டம் வைத்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஆமென், அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான ஒரு நேரத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்னா ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னத்தை ஆயத்தப்படுத்தணும்னா வெளியரங்கமான ஆயத்தம், உள்ளான ஒரு ஆயத்தம் செய்ய வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு முதலாவது எடுத்துக்கொள்கிற ஒரு அருமையான சகோதரிகள் இருவர். இவர்கள் வீட்டில் இயேசு வருகிறார். இயேசு வருவதை கேள்விப்பட்ட உடனே அவள் கிச்சனுக்கு போயிட்டாள். அல்லேலூயா. சாப்பாட்டு அறைக்கு போயிட்டா வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும், ஆயத்தப்படுத்தணும். ஒருவள் போயிட்டா. இன்னொருவளோ இயேசு வரும்போது வாசலில் நின்று அவரை வரவேற்று அவள் இயேசு வந்து அமர்ந்த இடத்தின் அருகில் உட்கார்ந்து இயேசுடைய பொன் வார்த்தைகளை கேட்க அமர்ந்து விட்டாள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கிச்சனில் இருக்கிறோமா? சாப்பாட்டு அறையில் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசுடைய அருகில் வந்து அமர்ந்து அவரை நாம் கேட்க? Don't you think so that you have a lesson to learn from here? There was these 2 sisters and the Bible says it was Martha and Mary. It comes from Luke's Gospel chapter 10 and you can look at verses 38 to 42. வேதத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 சகோதரிகள், ஒருவள் என்ன செய்தால், அவளோ உணவு அறையில் போய் ஆயத்தப்படுத்தினால், மரியாளோ என்ன செய்தான்னா இயேசுவுடைய பாதத்தில் உட்காந்துட்டா. அல்லேலூயா. சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட்.
இப்போ யார் சரி என்று நீங்களும் நானும் கேட்கலாம். மரியா சரியா, மார்த்தா சரியா? மார்த்தா எங்கே இருக்கிறா? கிச்சனில் இருக்கிறா. மரியாள் எங்கே இருக்கிறா? இயேசுவின் பாதபடியில். இயேசுவும் சொல்கிறார் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்லி இயேசுவும் அவளை வாழ்த்தி சொல்கிறார். அப்போ மரியா தவறோ? ரெண்டுமே தேவை தான். ஆமேன், ரெண்டுமே தேவை தான். we need characters like Martha, we also need characters like Mary. Shall we say amen? So Martha was not wrong, preparation was not wrong. நீங்க கிறிஸ்மஸ்க்கு இப்போ ஆயத்தப்படுத்துவது தவறே கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. ஆனால் ஆயத்தப்படுத்துகிற நாம் மரியாளை போல இயேசுவுடைய பாதத்திலே ஆவிக்குரிய ஆயத்தத்தையும் பெற்றுக்கொள்ள. we must blend between the two. We must have this character of Martha. We must also have the character of Mary within us during this Christmas. Shall we say hallelujah? எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அப்போ இந்த சந்தோஷமான நாட்களிலே நம்ம ஆயத்தப்படுத்தணும். யாரை போலனா மரியாளை போல, மார்த்தாளை போல நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஒரு பக்கத்திலே பண்டிகைக்கு வெளியரங்கமாக ஆயத்தப்படணும், இன்னொரு பக்கத்திலே ஆவிக்குரிய ஆயத்தத்தையும் பண்ணணும். மார்த்தாளை போலவும் மரியாளை போல நாம் இருக்க வேண்டும். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இரண்டாவதாக நான் உங்க கூட கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். கிறிஸ்மஸின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 7 வரைக்கும். இயேசு எங்கே பிறந்திருக்கிறார்? அவர் சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். அவருக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிட்ட ஒரு முறை நீர் எங்கே இருக்கிறீர், தங்கி இருக்கிறீர், அல்லேலூயா, உம்மை நான் பின்தொடர்ந்து வரப்போகிறேன் அப்படின்னு ஒருவன் கேட்டபோது இயேசு சொன்னால் தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் வேதத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, நம்ம ஆண்டவர் அவர் தாழ்மையின் ரூபத்திலே வந்தார். ஆமேன். இயேசு எப்படி வந்தார் இந்த பூமிக்கு? தாழ்மையின் ரூபத்திலே இயேசு இந்த பூமியிலே அவர் மனித அவதாரம் எடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது, ஒரு பக்கத்திலே சந்தோஷமாய் ஆயத்தப்படுங்க. நீங்கள் வெளியரங்கமான ஆயத்தம், உள்ளான ஆயத்தம் என்று சொன்னேன். ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்மஸின் உண்மையான ரகசியம் என்ன? இயேசு அவர் இந்த பூமியிலே தாழ்மையின் ரூபத்திலே வந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தாழ்மை மோசமான ஒரு அல்லது ஆக தாழ்மையான ஒரு ஸ்தானத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். மனிதர்களாகிய நாம் உயர்வுகளை எதிர்பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் நம்மை மதிக்கணும், நம்மை உயர்வுகளை வைக்கணும் என்று நம்ம விரும்புவோம். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாராம்? அவர் இந்த பூமியிலே ஏழையின் ரூபத்திலே, தாழ்மையின் ரூபத்திலே, மாட்டு தொழுவத்திலே, அவர் ஏழையின் ரூபத்திலே இந்த பூமியிலே அவதாரம் எடுத்தாராம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இடம் இல்லைங்க, அவருக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் என்ன இல்லைங்க? இடம் இல்லை. இன்னைக்கு அந்த சத்திரம் எதுனா நம்முடைய உள்ளம்தான். ஆமேன். நம்முடைய உள்ளத்தில் இடம் இல்லாமல் இந்த பண்டிகையை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். Are you preparing for this festival or this Christmas without having a place for Jesus in your heart? Shall we say amen? Jesus came in the lowest and in the humblest form. Amen. Even to the point where there was no room for him. Amen. And he was in the stable. That's what the Bible says. He was born in the manger. பிரியமானவர்களே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. இன்றைக்கு நம் ஆண்டவருக்கு என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவனை போல நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தப்படுத்தலாமா? சகேயுவை பாருங்க. இயேசு கிறிஸ்து சகேயு குள்ளனாய் இருந்து அவன் மரத்தின் மேலே ஏறிக்கொண்டானா? ஏன் மரத்தின் மேலே ஏறிக்கொண்டான்? இயேசுவை பார்க்கணுன்னு ஏறிக்கொண்டான். எங்கே பார்க்குறோம்? லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இயேசு அங்கே வந்தாராம். அவன் பக்கத்தில் மரத்தின் அருகில் வந்து மேலே அண்ணாந்து பார்த்து, சகேயுவை இறங்கி வா,
உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வரணுன்னாரு. அவன் அங்கேயே குந்தி கொள்ள அவன் என்ன செய்தானாம், உடனே இறங்கி வந்து இயேசுவை சந்தோஷத்தோடு அவன் என்ன செய்தானாம், அவனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனானாம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காட்டுது அப்படின்னாக்கா, சகையுடைய இருதயம் பாருங்க, கடினமான இருதயம். ஒரு 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 என்ன இல்லைன்னா, யார் மேலேயும் அவனுக்கு கருணை இல்லாத ஒரு இருதயம். அல்லேலூயா, யாருக்கும் மனம் இறங்க மாட்டான் அவன். அல்லேலூயா, எல்லாரிடத்திலையும் பறிக்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சகியு எப்போதும் இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்தார். அல்லேலூயா, நீனும் கூட உன் வாழ்க்கையிலே இயேசு இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே அவர் குறுக்க வர விரும்புகிறார். சகியு வாழ்விலே அவர் வந்தது போல உன் வாழ்விலே அவர் வர விரும்புகிறார். இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்னு கேட்கிறார். இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற, இன்னைக்கு நீ சர்ச்சில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை அழைக்கிறேன், உன் கூட நான் வீட்டுக்கு வர போறேன். சகியு அன்றைக்கு ஆண்டவருக்கு தன் இருதயத்தை திறந்தான். இதுவரைக்கும் கடினம், இதுவரைக்கும் அவன் பாவம் நிறைந்த மனுஷனாய் இருந்தான். ஆனால் இன்றைக்கோ அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் திறக்கப்பட்டது. இது ஒரு நல்ல நாள், ஒரு வாரம் இருக்கிற ஒரு நாள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க வாருங்கள். இந்த நாள் அவருக்காக நம்முடைய இருதயத்தை திறப்போம். இயேசுவனுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. சகையு போல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அன்னைக்கு சகையு வாழ்க்கையில் நீங்க குறிக்க வந்தீங்க, இன்னைக்கு பாருங்க சர்ச்சில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நேரடி ஒளிபரப்பில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னையும் அழைக்கிறார், நானும் வரேன். அன்றைக்கு சகையு சந்தோஷமா உண்மை வரவேற்றது போல நானும் உண்மை வரவேற்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த சகையுவை இயேசு அழைத்த உடனே அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறிடுச்சுங்க. அல்லேலூயா. இந்த பண்டிகை நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறக்கூடும். ஒரு சகையுவை ஆண்டவர் மாற்றினார்னா உன் வாழ்வும் மாற நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு அற்புதம் செய்வார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். என்ன வார்த்தை பார்க்கலாம் தெரியுமா? அன்றைக்கு ஏன் சத்திரத்தில் இடம் இல்லைன்னா, எல்லாரும் தங்கள் தங்கள் தேசத்துக்கு அல்லது தங்கள் தங்கள் பட்டணத்திற்கு குடிமதிப்பு எழுதத்தக்க எல்லாரும் போயிருக்கிறார்கள். அதனால் எல்லா இடத்துலையும் ஜனக்கூட்டங்கள் பெருகி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா ஹல்லேலூயா. It was an extraordinary day. It was all crowded. Everywhere it was crowded. Shall we say praise the Lord? Hallelujah. அதனால தானே வேதம் நமக்கு சொல்லுகிறது, தலை சாய்க்க இடம் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு சத்திரத்திலையும் இடம் இல்லை அப்படின்னு வேதம் நமக்கு மிக அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் நிறைய பேசும்படி விரும்புகிறார். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் குறித்து வேதம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பேசுகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் பேசுகிறது. அந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து அங்கே வசனம் 22 வரையிலும் பேசுகிறது. ஹல்லேலூயா. அங்கே வேத வசனம் ஒரு நாள் அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம் பாருங்க. Now as he was going out on the road, one came running, knelt before him and asked him, good teacher, what shall I do that I may inherit eternal life? இங்கே நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் வழி அருகையில் இயேசு போயிட்டு இருக்கும்போது திடீர் என்று வந்து முழங்காலிட்டு, அவன் நல்ல போதகரே என்று இயேசுவை அழைத்து, நித்திய வாழ்வை நான் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு வசனம் 18 சொல்லுகிறார். Look at verse 18. He says, so Jesus said to him, why do you call me good? No one is good but one, that is God. And then verse 19, you know the commandments, do not commit adultery, do not murder, do not steal, do not bear false witness, do not defraud, honor your father and your mother.
And look at verse 20. And he answered and said to him, Teacher, all this I have observed from my youth. அவன் சொல்கிறான், நான் இதை எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். சந்தோஷமாக சொல்கிறான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மெல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம். நாமும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் எவ்வளோ வைராக்கியமான ஆள் தெரியுமா, நான் உண்மை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, அதனால தான் ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், புதன்கிழமை வரேன், சர்ச்சில் எல்லா நிகழ்வில் கலந்து கொள்கிறேன், நான் எந்த கூட்டத்திலையும் முதலாவது வந்துடுறேன். நம்ம எல்லாரும் சொல்லலாம். அவனும் அப்படி தான் சொன்னான். எல்லா கற்பனைகளையும் கை கொள்கிறேன். அல்லேலூயா. நீ சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன். அவனை பார்த்து இயேசு அடுத்த காரியமாய் சொல்லுகிறார். Look at verse 20. It says, and he answered, and verse 21. Okay, it says, then Jesus looking at him loved him and said to him, one thing you lack, go your way, sell whatever you have and give to the poor, and you will have treasure in heaven, and come, take up the cross and follow me. But he was sad at this word and went away grieved, for he had great possessions. அந்த ரெண்டு வசனத்தை நாம் கேட்போம். 21, 22 கவனித்து பாருங்கள். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு அங்க வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு, நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பின்பு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆனால் வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்தில் கேட்போம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு, அவன் இந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. இயேசு ஒரு அழைப்பு கொடுத்தா, எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினாலே, அவன் அதிக ஐஸ்வர்யத்தை விரும்பினபடியினாலே அவன் துக்கத்தோடு போய்விட்டானாம். அல்லேலூயா. அப்போ முதல் இடம் எதுக்கு கொடுத்தான்? அவன் ஐஸ்வர்யத்துக்கு கொடுத்தான். அல்லேலூயா. முதல் இடத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்கிறார். இந்த பண்டிகை காலத்தில் நம்ம ஒன்று செய்யணும், ஆண்டவரே முதல் இடத்தை நான் உமக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் இடத்தை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமைங்க. உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை எண்ணி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு வச்சுக்க. இப்போ கூட சர்ச்சுக்கு வரும்போது உனக்கு நிறைய வேலை, அதன் மத்தியில் நீ சர்ச்சுக்கு ஓடி வந்து உட்காந்துருக்கிற. ஆண்டவர்கிட்ட வரவும் ஆசையாக இருக்குது, ஆனால் நிறைய வேலை, நீ உன் மேலே நிறைய வேலை இருக்கிறபடினாலே நீ அதிகமாக அழுத்தப்படுகிறாய். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க உனக்கு டைமே இல்லை. இந்த ஐஸ்வர்யவனம் அப்படித்தான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யத்தில் மூழ்கி போனான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கு இடமே இல்லை. அவன் ஓடியே போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளையை நீயும் ஓடி போறியா? வேலை நிறையான்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமாக போறியா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். உனக்கு தெரியுமா, யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு வேத வசனத்தில், மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதல் 3 வசனத்திலே யோவான் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிறவராக அவர் என்ன செய்தார்? இயேசுவுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். என்ன ஆயத்தம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபித்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே மனம் திரும்பணுங்க. நம் மனம் திரும்ப வேண்டும். During this season it is good for us to repent and may God bless all of us. Shall we say praise the Lord? Hallelujah. மனம் திரும்ப வேண்டும்.
இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் இயேசு மரித்த பின்பு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். 2 சீஷர்கள் கண்ணீரோடு எம்மாவூர் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேர் மத்தியில் 3வது நபராக இயேசுவும் வந்து சேர்ந்து கொண்டார். லூக்கா 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 13 நீங்கள் அங்கே 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம். நம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்துட்டே வந்தால் அவர்கள் இயேசுவை முதலாவது அறியவில்லை. அப்புறம் வேத வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களுக்கு வேதத்தை புரட்டி அவர் என்ன நடக்க வேண்டும் என்று எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. They knew when Jesus expounded the word of God, and then they knew who he was. Shall we say amen? Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நீ வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் கண்கள் மறைந்திருந்தது, இயேசுவை அறியாது இருந்தார்கள். திடீரென்று கண்கள் திறக்கப்பட்டு இயேசு யார் என்று இயேசு தான் இவர் என்று அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்தை விட்டு நீ கடந்து போவதற்கு முன்பு இயேசு தான் இரட்சகர், என் நடுவில் என் வீட்டில் வர, என் வீட்டில் விளக்கேற்றி வைக்க விரும்புகிறார். சாதாரணமான விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறோம், இயேசு என்ற விளக்கை அணைத்து வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில் இயேசு என்ற விளக்கை ஏற்றி வை. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கூட நம்ம எல்லாரும் இன்னும் சில நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடும்போது இயேசுவை வரவேற்போம். அவர்தான் நம்முடைய விளக்காக இருக்கட்டும், அவர்தான் நம்முடைய தீபமாக இருக்கட்டும், அவர்தான் நம்முடைய ஒளியாக இருக்கட்டும். அல்லேலூயா. சத்திரத்தில் அவர் முதல் கிறிஸ்மஸில் பிறந்தபோது அவருக்கு இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்குமா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் இடம் கொடாமல் பண்டிகை என்ற எண்ணத்திலே உலகத்தன்மையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீயும் அப்படித்தான் கொண்டாடுறியா? கர்த்தருடைய பிள்ளையே, வாங்க இன்னைக்கு இரவு ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து நம் யாவரும் இந்த பண்டிகையை சிறப்பாய் கொண்டாடுவோம். 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாய் நான் சொல்கிறேன். முதல் காரியத்தை அந்த 7வது வசனத்தில் கவனியுங்கள். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, அங்கே சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்றது ஒரு பிரச்சனை. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. அவர் உலகத்தில் நமக்காக 33 வருடம் அவர் எல்லாத்தையும் சகித்து கடைசியில் சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்பி வர போகிறார். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பார்க்குறார், ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? சத்திரமான உன் இருதயத்திலே அவருக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. 2000 வருடத்திற்கு முன்பு இடமில்லாதது போல இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லாமல் இருக்குன்னா, இயேசு உன்னை ரொம்பவும் நேசிக்கிறார், கூப்பிடுறார், வந்துடு என்கிட்ட. அல்லேலூயா, வந்துடு என்கிட்ட. இன்னொரு பணக்காரனுடைய கதை ஒன்று இருக்குது தெரியுமா? அவன் பணக்காரனாக இருந்தான், தன் தானியத்தை இடித்து அவன் இன்னும் பெரிய தானியத்தை கட்டி அவன் அநேகம் சேர்த்து காலை ஆட்டிக்கொண்டு அவன் நினைத்தானா, உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய சேர்த்து வச்சாச்சு, இனிமேல் புசி குடி இன்பமாய் சந்தோஷமாக இரு, ஏன்னா ரொம்ப காலத்துக்கு நீ சேர்த்து வைத்துட்ட. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்துச்சா, மதிகேடனே, யூ ஃபூல், மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் அவைகள் எதற்கு ஆகும் என்று ஒரு வார்த்தை வந்ததாம். அல்லேலூயா. வேதத்திலே நீங்கள் கவனியுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 16 இருந்து நீங்கள் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். லூக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அந்த வசனத்தை நாம் வாசித்தால் நலமாய் இருக்கும். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். So is he who lays up treasure for himself and is not rich toward God. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. 21ஆம் வசனம். தேவனிடத்தில்
ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாது இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஏழையா நிற்கிறியா? வாங்க ஐஸ்வர்யவான்களாக மாறிடுவோம். உண்மையான ஆராதனையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உண்மையான எல்லாம் காணிக்க கொடுத்தா கூட அதில் ஒரு உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே விசுவாசிகளாகிய எல்லாருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்கள் வெளியரங்கமாய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். என் மேலே ஒரு பெரிய கடமை. ஒரு ஊழியக்காரன் என் மந்தைகள் மீது இருக்கிற ஒரு பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். வெளியரங்கமாய் நீ ஆயத்தப்படுத்துகிறாய், உள்ளளவிலே உன்னை ஆயத்தப்படுத்தாமல் அலங்கோலமாய் இருக்கிறாயே, உன்னை உள்ளளவிலே ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லி உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இதை வைத்து நான் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தையை சொல்லுகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20 எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Matthew's Gospel chapter 6 and I want you to come to verses 19 and 20. Look at those verses. It says, do not lay up for yourselves treasures on earth, where moth and rust destroy and where thieves break in and steal. But lay up for yourselves treasures in heaven, where neither moth nor rust destroys and where thieves do not break in and steal. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. And look at verse 21. 21ஆம் வசனம். For where your treasure is, there your heart will be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. அடுத்த வசனம் அதுக்கு கீழே 33வது வசனம். Look at verse 33 where he says, but seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய. முதலாவது எதை தேடுங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வாக்கியம் நமக்கு மிக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளமோடு நீங்கள் வந்தீங்க, அந்த ப்ராப்ளமோடு போகாதீங்க. என்ன ப்ராப்ளம்னா, உன்னுடைய இருதயமான சத்திரம் அதற்குள்ள இயேசு இல்லாத ஒரு வாழ்வு. இஃப் யூ ஆர் லிவிங் திஸ் பிளேஸ் with no place for Jesus in your heart, which is the room that Jesus wants to occupy, then you came with a problem, you are living with a problem. Shall we say amen? இரண்டாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அதே வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் 7ஆம் வசனத்திலே கற்றுக்கொண்டோம், சத்திரத்திலே இடமில்லை. இப்போ 2வது என் கூட 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை கவனிங்க. Look at verse 11. For it says, for there is born to you this day in the city of David a Savior who is Christ the Lord. கேட்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? 2வது காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு பரிசாக வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் நிறைய பரிசுகளை கொடுக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுடைய கேலண்டர் வந்துருச்சு. நான் சொன்னேன், பரிசுகளை கொடுக்கும் போது கேலண்டர்ஸை கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் நம்ம சர்ச்சுடைய கேலண்டர்ஸை அவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த வருஷம் முழுவதும் அவர்கள் தேவ வாக்கியங்களை அந்த கேலண்டரில் பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். வாங்காதிருந்தால் வாங்கி செல்லுங்கள், அநேகருக்கு கொடுங்கள், உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுங்கள். This can be one of the best gift that you can give to anyone and everyone. Shall we say amen? But come on, let's talk about a gift.
ஒரு பரிசை குறித்து யோசித்து பார்ப்போம். வெளியரங்கமான பரிசு கேலண்டராக இருக்கட்டும். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு அவர் இரட்சகராய் வந்தார். வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Jesus came into this world and he is a gift for us. Shall we say amen? So கர்த்தருக்கு மகிமை நாம் எல்லோரும் செலுத்துவோம். அவர் யார்? அவர் நமக்கு பரிசு. ஒரு உதாரணத்துக்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினார். 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் வசனம் 9 நாம் கவனிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Look at 2 Corinthians chapter 8 and verse 9. For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that you through his poverty might become rich. கவனிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு இயேசு நமக்காக தன்னை தரித்திரராக்கினார். அவர் ஐஸ்வர்யவான், பரலோகத்தின் தேவன். அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு அவர் மனித அவதாரம் எடுத்தார், தரித்திரரானாராம். அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள எல்லாம் அவருடையது, ஆனால் எல்லாவற்றையும் விட்டு அவர் இந்த பூமிக்கு வந்தாராம். அல்லேலூயா. என் அருமையான பெரிய கர்த்தருடைய பிள்ளை, அந்த வேத வசனம் சொல்கிறது, அவர் தன்னையே தரித்திரர் ஆக்கினதற்கு காரணம் என்ன? தரித்திரர்களாகிய நாம் யாரெல்லாம் கிறிஸ்து இல்லாது வாழ்கிறார்களோ, நீ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், உனக்கு எவ்வளோ சொத்து, எவ்வளோ உனக்கு உண்டான பொருட்கள் உனக்கு உண்டு என்று நீ அதில் பெருமை பாராட்டினாலும், உன்னை பார்த்து இயேசு உனக்குள் இல்லை என்றால் நீ தரித்திரன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க அவர் தன்னை தரித்திரர் ஆக்கினதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் அவர் பார்வையிலே தரித்திரர்கள், நாம் செல்வந்தனாகும்படிக்கே அவர் தன்னை தரித்திரர் ஆக்கினார். வாருங்கள், இயேசு இல்லாத வாழ்க்கை தரித்திரமான வாழ்க்கை. இயேசு இருக்கிற வாழ்க்கை அது பூரணமான வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். என் கூட லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 11வது வசனத்தை நாம் கவனித்தோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் வசனம் 10 நான் வாசிக்க விரும்புகிறேன். Luke chapter 2 and look at verse 10. It says, Then the angel said to them, Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. Amen. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் சொல்வோம் அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த 9ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை கவனிங்க. Isaiah chapter 9 and verse 2 says, The people who walked in darkness have seen a great light. Those who dwell in the land of the shadow of death, upon them a light has shined. Amen. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமைங்க. இன்னைக்கு இரவு வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து வருகிறார். ஆண்டவரே ஒரு ப்ராப்ளம், என் இருதயத்தில் இயேசு இல்லை, இன்னைக்கு இயேசுவை வரவேற்கிறேன். ஆண்டவரே 2வது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீர் இந்த உலகத்தில் வந்த பரிசு, எங்களுக்காக வந்த பரிசு. அல்லேலூயா. அதை உதறி தள்ளலாமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அதை உதறி தள்ளலாமா? அவர் பரிசு. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க? யாராவது பரிசு கொடுத்து வேணாண்டு உதறி இருந்தால் உன் மனம் எவ்வளோ வேதனைப்படும். இயேசுவே கிறிஸ்மஸ் தினத்திலே அவர் நமக்கு பரிசாய் வந்திருக்க. கடைசியாய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விரும்புகிற ஒரு கடைசி பாடம் ஆனது என்ன என்றால், ஒரு அழைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் என்ன அழைப்பு கொடுக்கிறார்? நீங்கள்
இந்த லூக்கா புஸ்தகத்தை விட்டு மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு என் கூட வாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's look at Matthew chapter 3 and verse 3. It says, "For this is he who was spoken of by the prophet Isaiah, saying, the voice of one crying in the wilderness, prepare the way of the Lord, make his path straight." நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை என்னன்னா, prepare the way of the Lord, make his path straight. ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. நம்ம எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. யார் இந்த சத்தம் இட்டது? கவனித்து பாருங்க. முதலாவது வசனம் சொல்கிறது. Look at the first verse. It says, "In those days John the Baptist came preaching in the wilderness of Judea and saying, repent, for the kingdom of heaven is at hand." Amen. கேட்போம். அந்நாட்களே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த சத்தம் நம் செவியில தொனிக்கட்டும். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபித்து இருக்குது. நாம் சொல்லுவோம் ஆமென். மனம் திரும்புங்கள். வேதம் நமக்கு ஒரு பெரிதான அழைப்பு நமக்கு கொடுக்கிற. repent, the Bible says, prepare. அல்லேலூயா. அவருக்கு ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த ஆயத்தத்தில் 2-3 வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பம், அல்லேலூயா, கிறிஸ்தவ சபையிலே அங்கம் வைத்திருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளார வாசம் பண்ணவில்லை. நாம் சொல்லுவோமா அல்லேலூயா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க என் கூட ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நம் பாவத்தை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களுக்கு இப்படி சொல்லி நான் முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பண்டிகை காலத்தில் ஜெபிக்காதவர்கள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் வேதத்தை வாசிங்கள். I want to give you some practical suggestion as to how you can prepare yourself tonight. Accept and welcome Jesus into your heart. இன்னைக்கு இரவு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்துக்குள்ளார வரவேற்பு கொடுங்கள். நம்பர் 1, எல்லாரும் கையை இப்படி காட்டுங்க. நம்பர் 1, இப்படி கையை காட்டுங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் ஜெபிக்க போகிறேன். நான் வேதத்தை வாசித்து என்னை ஆயத்தப்படுத்த போகிறேன். 119ஆம் சங்கீதத்தின் 105வது வசனத்தை மறந்து விடவே கூடாது. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். Look at Psalm 119 and verse 105. It says, your word is a lamp for my feet and a light on my path. Shall we say amen? So கர்த்தருடைய பிள்ளை அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. So tonight welcome Jesus. Go back home. If you are not reading the Bible, read the Bible. If you are not praying, begin to pray. Prepare yourself. You have one more week to celebrate. And let us celebrate by welcoming Jesus. That will be our priority. Shall we say amen? இரண்டாவதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, if you will come with me to Hebrews chapter 12, I will invite you to come to Hebrews chapter 12. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த அதிகாரத்திலே ஒரே ஒரு வசனம் 1 முதலாவது வசனத்தை கவனிங்க. Look at verse 1. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us. கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாரமாய் இருக்கிற என்னதான்?
நம்முடைய யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமாய் நம்மை சுற்றி இருக்கிற பாவம், அல்லேலூயா, இதெல்லாம் பாரம். ஆமேன். அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அப்படின்னு வேதம் சொல்ல. அப்போ நம்பர் 1 என்ன செய்யணும்? பைபிள் வாசிங்க. நம்பர் 2 என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. நம்பர் 3 எந்த பாவத்தை நோக்கி ஓடணுமோ, எந்த பாவத்தை நாம் விரும்பினோமோ அந்த பாவங்களை விட்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு இந்த பண்டிகை காலத்தில் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடைசியாக 3வது ஒன்று சொல்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 40வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். கம் with me to Matthew chapter 25 and I invite you to come to verse 40. It goes like this and I will read for you. என்னோடு கூட கவனியுங்கள். நான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். verse 40 it says, and the king will answer and say to them, assuredly I say to you, inasmuch as you did it to one of the least of these my brethren, you did it to me. Amen. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அது என்னத்தை காட்டுதுன்னா, கிறிஸ்மஸ் என்ற இந்த என்னன்னா பகிர்ந்து கொள்ளுதல். ஆமேன். ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறது. ஹல்லேலூயா. திக்கற்றவர்கள், அனாதைகளை கண்ணோக்கி பாருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சட்டை வாங்கினா 4 பேருக்கு சட்டை வாங்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கினா 4 பேருக்கு பரிசு வாங்குங்கள். யாருக்கும் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கிறது விரும்பி கொடுத்தீங்கன்னா தரித்திரர்களுக்கு 4 பேருக்கு கொடுங்கள். அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். தரித்திரர்களாகிய நம்மை அவர் ஐஸ்வர்யவனை மாற்ற அவர் நமக்கு கொடுத்தது போல நாமும் பகிர்ந்து கொள்ளும். Let us share this love with one another. Read the Bible, pray, and I also call you to put away sin and come do some good for people all around us. Shall we say amen? எல்லாரும் ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, இதோ வாசலண்டை நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயத்தை திறந்தால் நான் அவனுக்குள் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறார். அவர் கரம் நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு விரும்புகிறார். தேவ அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள், எழுந்து நிற்போம், ஒரு பாடல் பாடுவோம், ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுப்போம், அதோடு கூட உள்ளத்தையே கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளையை